Taste the Daily. திண்டுக்கல்லில் திருமணமான 6 மாதங்களிலேயே கர்ப்பிணி பெண் மர்மமாக உயிரிழந்த நிலையில் இறப்பில் மர்மம் உள்ளதாக உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கொட்டப்பட்டி ஜெயந்தி காலனியைச் சேர்ந்த ஜெயபாலனும் ஜெனிஃபரும் காதலித்து திருமணம் செய்து கொண்ட நிலையில் சில நாட்களாக இருவருக்கும் அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் தூக்கிட்டு தற்கொலைக்கு முயன்ற ஜெனிஃபரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றபோது அவர் ஏற்கனவே இறந்துவிட்டது தெரியவந்தது. இந்நிலையில் ஜெயபாலனின் குடும்பத்தினர் கொலை செய்துவிட்டதாக கூறி உடலை வாங்க மறுத்து பெண்ணின் பெற்றோரும் உறவினர்களும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பக்தர்களின் வருகை அதிகரித்த நிலையில் நகர்ப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் நாளை தை வருஷாபிஷேகம் நடைபெற உள்ள நிலையில் ஏராளமான பக்தர்கள் வாகனங்களின் மூலம் சுவாமி தரிசனம் செய்ய வருகை தந்தனர். இதனால் திருச்செந்தூர் நகர்ப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு பல கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் ஊர்ந்து சென்றன. மேலும் போதுமான வாகனங்கள் நிறுத்தும் வசதி இல்லாததால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருவதாகவும் புறநகர் பகுதிகளில் வாகனம் நிறுத்தும் வசதி செய்ய வேண்டும் என்றும் விடியா ஸ்டாலின் அரசுக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் தனியார் பேருந்தும் காரும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். 5 பேர் படுகாயமடைந்தனர். விருத்தாச்சலம் நகரத்திற்குட்பட்ட வயலூர் ரயில்வே மேம்பாலத்திற்கு மேலே ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 6 பேருடன் சென்ற காரும் ஆந்திர மாநில ஐயப்ப பக்தர்களுடன் வந்த தனியார் பேருந்தும் நேருக்கு நேர் மோதி விபத்திற்குள்ளானது. இதில் காரில் இருந்த 60 வயது முதியவர் சம்பவ இடத்திலேயே பலியாகினார். படுகாயமடைந்த 5 பேர் அந்த வழியாக சென்றவர்கள் மூலம் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்த சம்பவத்தால் வயலூர் ரயில்வே மேம்பாலத்தில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.